நெல்லையில் 2 தினங்களுக்கு முன்னதாக ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவரது மகன் தற்போது ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். முதலில் அவரது மகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சியை பார்க்கலாம். உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம், என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் போனதா இப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, யாருன்னு தெரியல. இன்னொன்று, சாவுக்கு பயப்படுறதுலாம் ஒன்றும், சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போகிற பொறுப்பை நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி, எங்கள் அப்பாவும் சரி. நம்ம நிறைய பேசுவோம், அதை பற்றிலாம் பேசுவோம், இது எப்படி என்ன வேணால் நடக்கலாம். அப்போல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையாக தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியை இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவா, பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போறீங்க? இன்னைக்கு நாளைக்குன்றீங்க. மர்டர் 2 பேர் சரண்டர் ஆகிட்டுறாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால அப்போதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்ட் எப்போ பிடிக்க போறீங்க? அதை பிடிச்சதானே இது அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடாதா? திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படி தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா. பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணா. அப்புறமா அப்போ தப்பு மேலே பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான், டெத்து அளவுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னா, நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது வேண்டாம். நீங்கள் அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். அதனால அவங்கள காப்பாத்துறது நினைச்சு தப்பு மேலே தப்பு பண்ணி இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிறாதீங்க. தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணா அடுத்த டிஸ்மிஸ் நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்க உள்ள போவாங்க, அது ஓகே. பிளஸ் அப்படி நம்மள்ட்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கிற அந்த கேஸை நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதனால இல்லை கவர்மெண்ட் தலைஞ்சி நம்ம கெட்ட பேர் வந்துடும், அவங்கள அந்த அஃபீஷியல் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமாரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப நான் டீப்பாக தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. நான் ரொம்ப பதட்டெல்லாம் படலை, ரொம்ப எக்ஸைட் ஆகலை. ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆகிடுவான், அந்த சீன்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி, நான் பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்படி நினச்சிக்காதீங்க. நினச்சி ஏதாவது வேறு ஏதாவது போட்டு பண்ணலான்லாம் கூட பண்ணிடாதீங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அவரை பற்றி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது, இந்த செந்தில்குமார்ன்றவர் அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம். 2022 நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட் தான் போட்டிருக்காரு. அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு.